யார் ஒருவருக்கு எதிரிகள் இருக்கணும், இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற்றம். எதிரிகள் இருந்து அந்த எதிரிகளை நீங்கள் வெல்ல வேண்டும், அந்த யோகத்தை பெற வேண்டும். இப்ப பல வருஷமா துலாம் ராசிக்கு அப்படி இப்படின்னு வாழ்க்கை நகர்ந்து போயிடுச்சு, சரியா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆண்டுல இருந்து துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோககரமான ஆண்டாக துவக்கம். எப்பவுமே கெட்டதும் தனியா வராது, நல்லதும் தனியா வராது. நம்ம ஏதோ ஒரு புள்ளியில நம்ம வாழ்க்கை நல்லதை நோக்கி தொடங்குகிறது. அந்த புள்ளி தான் இந்த புள்ளி. இந்த மார்ச் 6 முதல் துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனி பகவான் முதல்ல குறைவற்ற செல்வத்தை தருவார். 2வது நோயற்ற வாழ்வை தருவார். 3வது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி, திறமை, தைரியம் இதையும் தருவார். இது 3 ஒரு பக்கம் இருக்கா. அடுத்து ஜூன் 2 வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசி மீது பார்வை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பார்வையின் மூலியமாவே பல யோகம் உங்களுக்கு கிடைக்கும். குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு தான் கோடி புண்ணியம், வலிமையே அதிகம். அப்ப குரு பகவான் 5ஆம் பார்வையாக தற்சமயம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜூன் 2 வரைக்கும். அப்ப ஜூன் 2 வரைக்கும் குருவுடைய பலம் இருக்கு. மார்ச் 6 சனியுடைய பலமும் சேரும். அதுக்கு அடுத்தது ஜூன் 2 குரு பயிற்சி, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா இல்லை, அதுவும் இல்லை. அப்படி வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் 2, 4, 6ஆம் இடங்களை பார்ப்பார். எந்த பக்கம் திரும்பினாலும் துலாம் ராசிக்கு அப்படி கிரகங்கள் கணக்கச்சிதமாக எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே இருக்கின்றன.